தெலங்கானா மாநில ரியல் எஸ்டேட் துறை ஒழுங்குமுறை ஆணைய செயலாளர் பாலகிருஷ்ண தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்திய மாநில லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி ஆபரணங்கள், சொத்து மற்றும் முதலீட்டு பத்திரங்களை பறிமுதல் செய்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில் இச்சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே வனப்பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் முதிய தம்பதி உயிரிழந்தனர். விளாமுண்டி வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமத்தைச் சேர்ந்த நஞ்சன், துளசியம்மாள் ஆகியோர் வால்முக்கை என்ற இடத்தில் சுண்டைக்காய் பறித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதர் மறைவில் நின்றிருந்த ஒற்றை காட்டு யானை திடீர் என தும்பிக்கையால் தாக்கி மிதித்தது. சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். மன்னார்குடி அருகே சாலை அமைக்கும் ரோலர் வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் 30 பயணிகள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் நோக்கி சென்ற பேருந்து காரக்கோட்டை என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சாலை அமைக்கும் ரோலர் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. திருவண்ணாமலை செல்ல 2 மணி நேரமாக காத்திருந்து பேருந்து கிடைக்காததால் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்துகள் குறித்து பயணிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அதிகாரிகள் மழுப்பலாக பதிலளித்ததால் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே நீண்ட நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. ஆம்பூர் அருகே பீராங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200 காளைகள் பங்கேற்றன. காளைகள் மீது கை வைத்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அதிவேகமாக ஓடி முதலிடம் பிடித்த காளை உரிமையாளருக்கு முதல் பரிசாக 1,01,000 ரூபாய் உட்பட 43 காளை உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. தைப்பூச விழாவை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணீர் பந்தல் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகன் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை கூட்டு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் மந்திரம் ஜெபித்து வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயிலில் பௌர்ணமி தினத்தை ஒட்டி நள்ளிரவு 12 மணிக்கு ஜோதியேற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மூலவருக்கு காண்பிக்கப்பட்ட தீபம் கோயில் மேலே அமைக்கப்பட்டுள்ள குண்டத்தில் ஏற்றப்பட்டு தரிசனம் நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 25 பேரை போலீசார் கைது செய்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். வீடு வாடகைக்கு எடுத்து சூதாட்ட கிளப் நடத்திய திமுக பெண் கவுன்சிலர் சரண்யாவின் கணவர் அசோக்குமார் தப்பி ஓடினார். இவரது வீட்டின் மாடியில் பணம் வைத்து சீட்டாட்டம் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தனிப்படை போலீசாரும் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசாரும் சாதாரண உடையில் நோட்டமிட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோயிலில் நேற்று மாலை தேரோட்டம் நடைபெற்றது. சண்முகநாத பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கோவையில் சாலைகள் அமைப்பதற்காக அரசிடம் பேசி 200 கோடி ரூபாய் நிதி பெற்று வந்தேன். ஆனால் அந்த நிதி எங்கே போனது என்றுதான் எனக்கு தெரியவில்லை என எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். இன்னும் இந்த ஊருக்கு நிறையா செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வேற சரவணகுமார் ரோடு பற்றியெல்லாம் வந்து சார் சொல்லும்போது எனக்கு அவர் ரோடுன்னு சொன்னேன். ஐயோ நம்ம தொகுதியில் இருக்கிற ரோடு எல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, வேற பயமா இருக்கு. ஸோ அதனால சார் நானும் ரோடுக்காக பேசிட்டே இருக்கேன். ஒரு 200 கோடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை, 200 கோடி இங்கே போச்சுன்னு நான் இதுக்கு மேலே பேசுனேன்னா அவங்க ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் ஒரு பிரச்சனை வந்துடும். டாஸ்மாக் கடைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கும்பகோணத்தில் மதுபானம் வாங்க வந்தவர்களை போலீசார் ஒழுங்குபடுத்தி வரிசையில் அனுப்பி வைத்தனர். திருமலை ராஜநாட்டில் படகு நிறுத்தும் வசதி ஏற்படுத்த கோரி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 200 ஃபைபர் படகுகளில் கருப்பு கொடி கட்டி கரையில் நிறுத்தி வைத்துள்ள மீனவர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரையில் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர்.